குழந்தைங்களாம் இப்படிலாம் கூட செய்வாங்களான்னு யோசிப்பீங்க. டேஸ்டான தயிர் சேமியா பண்ணலாமா? ஒரு கடாயில் 2 கப் தண்ணி சேர்த்து நல்லா கொதிச்சதும் 1 கப் சேமியா சேர்த்து அது கூட உப்பு சேர்த்து வேக வச்சு ஒரு ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கணும். சேமியாவோட மாவுத்தன்மை போகிறதுக்காண்டி 1 கப் பச்சை தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டு ஃபில்டர் பண்ணிக்கணும். இப்போ ஒரு பவுலில் ஃபில்டர் பண்ண சேமியா, கேரட் துருவல், 200 ml புளிப்புல தயிர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். கூடவே 1 கப் பால் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். சேமியாவுக்கு தேவையான உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து கடுகு, வத்தல், கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, 1 கொத்து கருவேப்பிலை, 5 முந்திரி, கொஞ்சமாக குட்டியாக நறுக்குன இஞ்சி, குட்டியாக நறுக்குன 2 பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். இந்த தாளிப்பை அப்படியே தயிர் சேமியா கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். 1 கையளவு மல்லித்தலையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். விருப்பப்பட்டா இந்த தயிர் சேமியாவுக்கு பழங்கள் சேர்த்துக்கலாம். நான் திராட்சை, மாதுளை, மாம்பழம் பழங்கள் சேர்த்துருக்கேன். இதை அப்படியே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி அப்படியே சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். இந்த ரெசிபி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்களும் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்லாம் மறக்காமல் சொல்லுங்கள்.